Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling process ஒரு மிக முக்கியமான அப்டேட். யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படின்னா அடுத்த ஃபைனல் ரிசல்ட் வருங்க. யூஸ்வலாகவே ஒன் டே முன்னாடி ப்ரொவிஷனல் ரிசல்ட் வரும், ஒரு நாளைக்கு அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ இந்த ரிசல்ட் எப்படி பார்க்கறது, ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் எப்படி பார்க்கறது, mcc.nic.வெப்சைட்டில் போங்க. ஸோ ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நீட் ரோல் நம்பர்லாம் இருக்காது, ரேங்கை பேஸ் பண்ணி தான் பார்க்க முடியுங்க. உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன, ஆல் இண்டியா கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஆல் இண்டியா ரேங்க் என்ன. இப்போ உங்கள் ஆல் இண்டியா ரேங்கை நீங்கள் டைப் பண்ணால் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுங்க. ஆல் இண்டியா ரேங்க் என்னன்னு பார்க்கணும். ஸோ உங்கள் ஆல் இண்டியா ரேங்கை நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கல்லூரி அலாட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். ஸோ ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருந்திருக்கு. அது டீம்டு யூனிவர்சிட்டி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கல, எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. அது 10 lakhsக்கு மேலே டீம்டு யூனிவர்சிட்டி அலாட் ஆகலை. என்ஆர்ஐ கோட்டா தான் அலாட் ஆயிருக்கு. யூஸ்வலாக 10 லட்சம் 11 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கும். பட் இந்த வருஷம் 10 lakhsக்குள்ளாரையே டீம்டு யூனிவர்சிட்டி அலாட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டாவில் வேணால் நிறைய அலாட்மெண்ட் இருந்திருக்கு. அப்போது இந்த என்ஆர்ஐ கோட்டா நிறைய அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த எம்சிசி டிலே பண்ணாங்களோ அப்படின்னு தெரியுது. ஸோ என்ஆர்ஐக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லாதனால இந்த மாதிரி காம்படிஷன் அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போது டீம்டு யூனிவர்சிட்டி காம்படிஷன் அதிகமாக இருக்கனால நீங்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்து எல்லாருமே ஃப்ரீ எக்ஸிட் அப்படி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே சேராமலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இந்த மாதிரி நிறைய பேர் டீம்டு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்களா இல்லையாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங் கலந்துக்கணும். ஸோ இந்த ஒரு கவுன்சிலிங் ரிசல்ட்டை வச்சு நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரேங்க் எல்லாம் ஒரு 20,000 25,000க்குள்ள தான் கிடைக்கும். அதை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி இந்த வருஷம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ ரேங்க்லாம் ரொம்ப பின்னாடி போயிருக்கு. ஸோ இதோட பார்த்தா தெரியும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரேங்க் வந்து நமக்கு கிடைக்கல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஒரு 2,30,000 ரேங்கை பேஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ எல்லாருமே ரேங்கை பேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரேங்கை பேஸ் பண்ணி பார்க்க தான் கண்டிப்பாக முடியும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ 9 lakhs டீம்டு யூனிவர்சிட்டி பாருங்க, டென்டல் காலேஜஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ பிஎம்எஸ் டென்டல் காலேஜ் 10 lakhsக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாருங்க டீம்டு யூனிவர்சிட்டி டென்டல் ஈவன் அது 9 lakhsக்கெல்லாம் எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கல. மல்லாரெட்டி டென்டல் காலேஜ், தாய் முகாம்பிகை டென்டல் காலேஜ், சத்யபாமா டென்டல் காலேஜ், ஸோ இந்த மாதிரி டென்டல் காலேஜஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ 9 lakhsக்குள்ளாரையே டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டஃப் காம்படிஷன் தான். ஸோ சிச்சுவேஷன் இஸ் வெரி எதிர்பார்த்த மாதிரி யாருக்குமே இல்லை. ஸோ ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 9 lakhs என்ஆர்ஐ தான் கிடைச்சிருக்கு. ஸோ டென்டல் காலேஜஸ் வேணால் நமக்கு 9 lakhsல கிடைச்சிருக்கு. ஸோ 10 lakhsக்கு 9 lakhsக்குள்ளார தான் பாருங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி, சத்யபாமா டென்டல் காலேஜ், தாய் முகாம்பிகை டென்டல் காலேஜ், மல்லாரெட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ், ஸோ ஜகத்குரு அட்டானமஸ் சத்யபாமா யூனிவர்சிட்டி டென்டல், எம்ஜிஎம் மெடிக்கல், மகாத்மா என்ஆர்ஐ கூட தான் கிடைச்சிருக்குதுங்க. மோஸ்ட்லி ரொம்ப டீம்டு யூனிவர்சிட்டியெல்லாம் 9 lakhsக்குள்ளாரையே கிடைக்கல. நீங்கள் பார்த்தாவே தெரியுது. டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜ் 8 lakhs. ஸோ ரொம்ப டஃப் சுச்சுவேஷனில் தான் போயிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி யாருக்கும் கிடைக்கல. என்ஆர்ஐ கோட்டா கிடைச்சிருக்கு. ஸோ டென்டல் சயின்சஸ் கிடைச்சிருக்கு. பட் அமிர்தா இன்ஸ்டியூட் என்ஆர்ஐ கிடைச்சிருக்கு. பட் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ மேபி 8 lakhsக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி கூட இந்த வருஷம் ரொம்ப காம்படிஷனில் போயிருக்கு. ரேங்க் வெரி வெரி அட்வான்ஸில் கிடைச்சிருக்கு. அதனால் இதை பார்த்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிட வேண்டாம். என்ஆர்ஐ கோட்டாவில் நிறைய பேர் கிடைச்சிருக்குங்க. பட் இதில் வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைச்சிருக்கு. நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்து நமக்கு கிடைக்குமா, அடுத்த ரவுண்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ டென்டல் ஸோ ரொம்ப ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸ் ரிசல்ட். டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 11 லட்சத்துக்கு கிடைக்கும். பட் 8 lakhs 9 lakhsக்கு டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம், டீட்டெயில் அனலைசிஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னா உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஆல் இண்டியா ரேங்கை சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கல்லூரி அலாட்டாக இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.